முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு. முதல் நாளே பாடப்புத்தகங்கள் சீருடைகளை வழங்க ஏற்பாடு. மாநிலங்களவை தேர்தலுக்கு இன்று வேட்புமனு தாக்கல். தமிழ்நாட்டில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. தேமுதிகவுடன் சுமூக உறவு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. கூட்டணியை உறுதி செய்வதை தவிர்க்கும் பிரேமலதா. வணக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக ஆரம்ப நாளன்றே மாணவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், இலவச சீருடைகள், காலணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநில பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் வளாகங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு பள்ளி மேற்கூரைகள் பழுதுபார்க்கப்பட்டுள்ளன. வகுப்பறைகள் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்பட்டு மாணவர்களை வரவேற்க தயாராக உள்ளன. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கான உணவை சுத்தமாகவும் தரமாகவும் தயார் செய்து வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கையை விழாவாக கொண்டாடவும், பெற்றோர்களை ஊக்கப்படுத்தி பள்ளிக்கு மாணவர்களை அனுப்பச் செய்யவும் தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ள பள்ளிக் கல்வித்துறை அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் தமிழக பள்ளிக் கல்வி வரலாற்றிலேயே முதல் முறையாக பள்ளி திறக்கப்படும் ஆரம்ப நாளன்றே மாணவர்களுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், புத்தகப்பை, காலணி உள்ளிட்ட 16 வகை மாணவ நலத்திட்டங்களில் வழங்கப்படும் பொருட்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தலைமை ஆசிரியர்கள் மூலம் பள்ளிகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. நலத்திட்ட பொருட்களை வழங்குவதை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வெலிங்டன் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று காலை மாணவிகளுக்கு நேரில் வழங்கி தொடங்கி வைக்கிறார். தஞ்சாவூரில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் திறக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்கூலுக்கு நேரடியாக வந்து வெரி ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் இல்லாத பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கே பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து அந்த புத்தகங்களாக இருந்தாலும் சரி, பையாக இருந்தாலும் சரி, விலையில்லா பொருட்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதனிடையே பள்ளி மாணவர்களுக்கான இலவச பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்படும் வரை ஏற்கனவே உள்ள பழைய அட்டையை கொண்டு மாணவர்கள் பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. 2024-25ஆம் கல்வியாண்டில் ஏற்கனவே வழங்கப்பட்ட பயண அட்டை, பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களின் சீருடை அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை எம்பி பதவிக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மாநிலங்களவையில் எம்பியாக இருந்து வரும் திமுகவின் திரு எம் சண்முகம், திரு முகமது அப்துல்லா, திரு பி வில்சன், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, பாமக தலைவர் திரு அன்புமணி, அதிமுகவின் திரு சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து தமிழ்நாட்டில் இருந்து புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் திரு பி வில்சன், திரு எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் திருமதி சல்மா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் திரு கமல்ஹாசனும் போட்டியிடுகிறார். தேமுதிகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நீடித்து வந்த நிலையில் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே அக்கட்சிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அதிமுகவே 2 வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. அதிமுக சார்பில் திரு இன்பதுரை, திரு தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஜூன் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். மனுக்களை வாபஸ் பெற ஜூன் 12ஆம் தேதி கடைசி நாளாகும். மாநிலங்களவை எம்பியை தேர்வு செய்வதில் போட்டிகள் நடைபெறும் பட்சத்தில் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முடிவு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் பெரும்பாலும் போட்டி இருக்காது என்பதால் கடந்த பல ஆண்டுகளாக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவுடன் சுமூகமான உறவு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் தேமுதிக இணைந்து போட்டியிட்டது. அப்போது மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று அதிமுக சார்பில் உறுதியளிக்கப்பட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா தெரிவித்தார். ஆனால் அப்படி எதுவும் உறுதியளிக்கப்படவில்லை என எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்ததால் அதிமுக தேமுதிக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு காலியாகும் 6 உறுப்பினர்களை தேர்வு செய்ய வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் 2 இடங்களுக்கும் வேட்பாளர்களை அறிவித்த அக்கட்சி தேமுதிக கூட்டணியில் நீடிப்பதாகவும் அடுத்த ஆண்டு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இது தேமுதிகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி திரு பழனிசாமி அக்கட்சியுடனான உறவு சுமூகமாக இருப்பதாக கூறினார். அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. எப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க, அது ஒருபோதும் நடக்காது. ஆனால் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த திருமதி பிரேமலதா அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்யவில்லை. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மாநாட்டில்தான் யாருடன் கூட்டணி என்று அறிவிக்கப்படும் என கூறியுள்ளதால் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்வதில் சிக்கல் என்று அரசியல் பார்வையாளர்கள் கணித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக களை கட்டியிருந்த கோடை விழா நிறைவடைந்தது. சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தாலும் கோடை சீசனான ஏப்ரல் மே மாதங்களில் லட்சக்கணக்கானோர் திரள்வது வழக்கம். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இதில் இடம்பெறும் மலர் கண்காட்சி, காய்கறி பழங்கள் கண்காட்சி, நாய் கண்காட்சி ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இந்த ஆண்டிற்கான கோடை விழா கோத்தகிரி நேரு பூங்காவில் கடந்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூடலூரில் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் வாசனை திரவிய கண்காட்சியும், 10, 11, 12 தேதிகளில் உதகை அரசு ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சியும் நடத்தப்பட்டன. புகழ்பெற்ற தாவரவியல் பூங்காவில் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பழக்கண்காட்சி களை கட்டியது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக மலை பயிர்கள் கண்காட்சி கடந்த 30ஆம் தேதி முதல் நேற்று வரை 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த ஆண்டு கோடை விழாக்களில் நடைபெற்ற கண்காட்சிகளை சுற்றுலா பயணிகள் உட்பட 2.25 லட்சம் பேர் கண்டு ரசித்ததாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 1 மாதமாக நடைபெற்று வந்த கோடை விழா நேற்று மாலை குன்னூரில் நடந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியுடன் இனிதாக நிறைவடைந்தது. கொல்கத்தாவில் உள்ள ஜெகநாதர் கோயில் தேருக்கு ரஷ்யாவின் சூப்பர்சானிக் வகை சுகோய் போர் விமானத்தின் டயர்கள் பொருத்தப்பட்டிருப்பது வலைதளங்களில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது. இஸ்கான் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் உள்ள வித்தியாசமான அமைப்பை கொண்ட தேர் கடந்த 48 ஆண்டுகளாக அமெரிக்காவின் போயிங் 747 விமானத்தின் டயர்களை வைத்து இயக்கப்பட்டு வந்தது. கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த டயர்களின் நிலைமை மோசமானதால் அதை மாற்ற முடிவு செய்யப்பட்டது. பல கட்ட தேடலுக்கு பின் ரஷ்யாவின் சுகோய் போர் விமானங்களின் டயர்களை இந்த ஜெகநாதர் தேருக்கு பொருத்த கடந்த 2018ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. இதற்காக டயர் நிறுவனத்திடம் உதவி கோரப்பட்ட நிலையில் ஆச்சரியமடைந்த அந்நிறுவன அதிகாரிகள் பின்னர் கோயிலின் வரலாறு மற்றும் பக்தர்களின் நம்பிக்கை பற்றி அறிந்தவுடன் அதற்கு ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து கொல்கத்தா வந்த அவர்கள் கோயில் தேருக்கு பொருத்துவதற்கான டயர் அளவை எடுத்துச் சென்றனர். இதையடுத்து ஜெகநாதர் கோயிலில் உள்ள ஜெகநாத், சுபத்ரா மற்றும் பாலபத்ரா உற்சவர்களாக வலம் வரும் தேருக்கு சுகோய் போர் விமானத்துக்கான டயர்கள் பொருத்தப்பட்டு வரும் 27ஆம் தேதி ரத யாத்திரை நடைபெறவுள்ளது. மணிக்கு 2300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய சூப்பர்சானிக் வகை போர் விமானமான சுகோயின் டயர்கள் மணிக்கு 1.4 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் தேருக்கு பொருத்தப்பட்டிருப்பது வலைதளங்களில் சுவாரஸ்யமான அம்சமாக பரவி வருகிறது. உதகை அருகே மலை கிராமத்தில் 4வது நாளாக வேட்டையாட வந்த புலியால் அங்கு வசிப்பவர்கள் அச்சத்தில் தவித்து வருகின்றனர். மாவனல்லா கிராமத்தில் கடந்த 29ஆம் தேதி நுழைந்த புலி ஒன்று 2 மாடுகளை வேட்டையாடிவிட்டு சென்றது. இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் வனத்துறையினர் நவீன கேமராக்களை பொருத்தி புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் மாவனல்லா கிராமம் அருகே அந்த புலி புதர் பகுதியில் அமர்ந்திருந்ததை கண்டு அவ்வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மாவனல்லா கிராமத்திற்குள் அந்த புலி நுழைந்ததை சாலையோரம் நடந்து சென்ற சிறுவன் பதற்றத்துடன் கிராம மக்களிடம் சொல்ல அனைவரும் பீதியில் உறைந்தனர். இன்று பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் வனத்துறையினர் அந்த புலியை பிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதியம் ஆஃப்டர்நூன் 1 மணிக்கே வந்து ஒரு சின்ன பையன் நடந்துட்டு வரும்போது புலி பார்த்துட்டு வந்திருக்கான். இதே அந்த பையன் பார்த்துட்டு இருந்தனால பரவாயில்ல. நிறைய வயசானவங்க இந்த வழியில் நடக்கிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி வந்து 2 மாடை வந்து புலி தாக்கியிருக்கு. நாளையிலேருந்து ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெயினான இந்த வழியில் தான் வந்துட்டு போவாங்க எங்களுக்கு. அதனால் வனத்துறையினர் வந்து சீக்கிரமாக வந்து பொறுப்பெடுத்து இந்த புலியை பிடிக்குமாறு கேட்கும். மாவனல்லா பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி நாளை திறக்கப்பட உள்ளதால் அப்பள்ளியின் பின்புறம் உள்ள மறைவிடங்களில் புலி பதுங்கியிருக்கலாம் என்று அச்சம் நிலவுகிறது. பள்ளி சிறுவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு விடாமல் தடுக்க வனத்துறையினர் கூடுதல் கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பூரில் வீட்டு மாடியில் தண்ணீர் தொட்டிகளை வித்தியாசமான வடிவமைப்புகளில் அமைக்கும் வழக்கம் அதிகரித்து வருகிறது. படியூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் வீடு கட்டும்போது விமானம் உள்ளிட்ட வித்தியாசமான தொட்டிகளை வீட்டு உரிமையாளரின் ஒப்புதலுடன் மாடியில் அமைத்து அசத்துகிறார். விமானத்தின் இறக்கைகள் முதல் அதன் இறக்கை விளக்குகள் வரை அனைத்தும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டு காண்போரை வியந்து ரசிக்க வைக்கிறது. ஹெலிகாப்டர் வடிவ தண்ணீர் தொட்டியில் அதன் சுழலும் இறக்கையும் அதன் வசீகர அழகும் அந்த வீடு தங்கள் வீட்டு தனி அடையாளமாகவே மாறிவிட்டதாக அதன் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு ஐடியா இருக்கு, ஏதாவது டிஃப்ரெண்டா வீட்டுக்கு மேல ஏதாவது ஒன்று வைக்கணும், ஒரு தனித்துவமா தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க அண்ணன்ட்ட சொல்லும் போது என் ஹஸ்பண்டும் அண்ணனும் ஒரு நாள் மேல நிற்கும் போது ஒரு ஹெலிகாப்டர் வந்தனால சரி ஹெலிகாப்டரே வைக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த அண்ணன் வந்து சர்ப்ரைஸா எங்களுக்கு அழகா இந்த ஹெலிகாப்டர் செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த ஹெலிகாப்டர் வச்சது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. எல்லாருமே வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் ஆட்டோல சொல்லும் போது கோம்பத்தோட்டம் ஹெலிகாப்டர் வீடுன்னு சொன்னா சீக்கிரம் நாங்க வந்துடுறோம்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கட்டடக் கலைஞர் பழனிசாமியின் திறமையில் உருவான வித்தியாசமான கப்பல்கள் ஒரு அழகென்றால் மொட்டை மாடியில் நிற்கும் நீல நிற வேன் இன்னொரு அழகு. அழகான தோற்றத்துடன் ஆச்சரியப்பட வைக்கும் வேனின் தோற்றம் பலரையும் கவனிக்க வைக்கிறது. வெள்ளை நிறத்தில் நீளமாக நின்று அசத்தும் வந்தே பாரத் ரயில் பழனிசாமியின் மற்றொரு கைவண்ணமாக அந்த வீட்டு உரிமையாளருக்கு பெயர் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. வந்தே பாரத் ரயில் தண்ணீர் தொட்டியில் உள்ள ரயில் கதவு திறக்கும்படியாக அமைக்கப்பட்டிருப்பது ஆச்சரியம். விதவிதமாக வீட்டு மாடிகளை அலங்கரிக்கும் பழனிசாமியின் அடுத்த படைப்பாக ஆபரேஷன் சிந்தூர் பாணி தொட்டி தயாராகி வருகிறது. ஒன்று செய்யும் போது மறுபடியும் அதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொன்று ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணலான்னு ஒரு ஆசை வந்து ஒவ்வொன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். படகுங், போட்டுங், தோனி, வந்தே பாரத் ட்ரெயினுங், காருங், வெல்ஃபேர் காரு, கொடைங், வேர்ல்டு கப்புங், அடுத்தது வந்து ஆப்ரேஷன் சிந்தூருங். இந்தியா துபாய் இடையே ஒரு போக்குவரத்து ஒன்று பண்ணுறாங்க, அது ஒன்று. 2 ஆப்ஷன் எடுத்தது இருக்குங்க. வீட்டு மொட்டை மாடியில் குறிபார்த்து பாய தயாராக நிற்கும் ஏவுகணை, வெயில் மழைக்கு காத்திருக்கும் ஒற்றை குடை, கிரிக்கெட் விசிறிகளை கவரும் ஸ்டெம்புகள், பேட் மற்றும் பால் என நீளும் படைப்புகளில் நாட்டின் அடையாளமான அசோக சக்கரமும் இருக்கிறது. அடையாள பெயர்களாக இவை மாறுவதால் திருப்பூரில் வீடு கட்டும் உரிமையாளர்களும் இப்போது புதிதாக ஏதாவது ஒரு படைப்பை தமது வீட்டில் அமைக்க ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட புழுதி புயல் மற்றும் மழை காரணமாக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தலைநகர் டெல்லியில் நேற்று மாலை மழை பெய்த போது பலத்த காற்றுடன் புழுதி புயல் வீசியதால் வாகன ஓட்டிகள் நிலை குலைந்தனர். விமான சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இருந்து டெல்லி வந்த இண்டிகோ விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புழுதி புயல் வீசியதால் நடுவானில் தத்தளித்தது. இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்த நிலையில் தரையிறங்கும் முயற்சியை கைவிட்ட விமானி மீண்டும் விமானத்தை மேல் நோக்கி எழுப்பி பலமுறை வட்டமடித்தார். பின்னர் வானிலை சாதகமாக மாறியதை அடுத்து விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. பதற்றமான சூழ்நிலையில் விமானத்தை சாமர்த்தியமாக தரையிறக்கிய விமானிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கோடை வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து மக்களுக்கு ஆறுதலை தந்தது. சேலம் டவுன், ஜங்ஷன், சூரமங்கலம் ஆகிய பகுதிகளில் நேற்று விட்டு விட்டு மழை பெய்தது. ஓமலூரில் அரை மணி நேரத்துக்கு மேலாக காற்றுடன் மழை கொட்டியது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், போஸ் நகர், மஞ்சுவாடி, பிருந்தாவனம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான தர்பார் நகர், கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை மக்களுக்கு மகிழ்வை தந்தது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மீண்டும் முக்கிய செய்திகள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் முதல் நாளே மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள், சீருடைகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேமுதிகவுடன் சுமூகமான உறவு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூட்டணியை உறுதி செய்வதை தவிர்த்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.